நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 28. கிழக்கே அரை மைல் தூரத்தில் வயந்தா தன்னுடைய மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைத்தாள். பாண்ட் அலே கிரேசி வழியாக பழைய நகரத்தை கடந்த பாண்ட் வேஷியோவை சுற்றி வந்திருந்தாள். அது பிட்டி பேலஸை பழைய நகரத்துடன் இணைக்கும் புகழ்பெற்ற பாதசாரிகள் பாலம். தன்னுடைய ஹெல்மெட்டை பைக்குடன் சேர்த்து பூட்டிய பின்னர் அந்த பாதாளத்தில் நடக்கத் தொடங்கிய அவள் காலை நேர சுற்றுலாவாசிகள் கூட்டத்துடன் கலந்தாள். ஆற்றின் மேல் படர்ந்து கொண்டிருந்த மார்ச் மாதத்தின் சில்லிட்ட காற்று வயந்தாவின் ஸ்பைக் தலைமுடியை கலைந்து போக செய்கையில் லெங்டனுக்கு தான் எப்படி தெரிவோம் என்பதை அவளுக்கு அது நினைவூட்டியது. அந்த பாலத்தில் இருந்த கடைகளுள் ஒன்றில் நின்ற அவள் ஒரு ஆமோ பிரான்ஸ் பேஸ்பால் தொப்பியை வாங்கி தன்னுடைய முகம் வரை இழுத்துவிட்டு கொண்டாள். தன்னுடைய கை துப்பாக்கியால் உப்பி தெரிந்த கைப்பையை தடவி சமன் செய்து கொண்டாள். அவள் அந்த பாலத்தின் மையத்தில் ஓர் இடத்தை தேர்வு செய்து பிட்டி பேலஸை பார்த்தபடி இருக்கும் ஒரு தூணில் இயல்பாக சாய்ந்து நின்று கொண்டாள். அங்கிருந்து புளோரன்ஸின் மைய பகுதியை நோக்கி அர்னோ ஆற்றை கடந்து செல்லும் பாதசாரிகள் அனைவரையும் அவளால் பார்க்க முடிந்தது. லெங்டன் நடந்துதான் செல்கிறார் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இந்த போர்ட்டோ ரொமானோவை சுற்றி அவர் ஒரு வழியை கண்டுபிடித்திருந்தால் பழைய நகரத்திற்குள் செல்ல இதுதான் மிகவும் சாத்தியமுள்ள தர்க்கபூர்வமான வழி. பிட்டி பேலஸ் இருந்த மேற்கு பக்கத்தில் இருந்து சைரன் ஒலிகளை கேட்ட அவளுக்கு அது நல்ல செய்தியா அல்லது கெட்ட செய்தியா என்று தெரியவில்லை. அவர்கள் இன்னுமா அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவரை பிடித்து விட்டார்களா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வயந்தா தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி கொண்டு கேட்டபோது சட்டென்று ஒரு புதிய ஒலியை அவள் கேட்டாள். தலைக்கு மேலாக உயர் ஒளிவுடன் படபடக்கும் ஓசை. அவளுடைய கண்கள் தாமாக மேல் நோக்கி உயர்ந்தன. அது என்னவென்று அவள் உடனடியாக தெரிந்து கொண்டாள். ரிமோட் கண்ட்ரோலால் இயங்கும் ஒரு சிறிய ஹெலிகாப்டர் அந்த பேலஸில் இருந்து வேகமாக மேலெழும்பி பாப்போலி தோட்டங்கள் இருக்கும் வடகிழக்கு முனையை நோக்கி மர உச்சிகளை உரசிக்கொண்டு சென்றது. அது கண்காணிப்பு ட்ரோன். வயந்தா நம்பிக்கையுடன் நினைத்து கொண்டாள். அது இன்னும் பறந்து கொண்டுதான் இருக்கிறது என்றால் ப்ரூடர் இன்னும் லெங்டனை கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த ட்ரோன் வேகமாக நெருங்கிச் சென்றது. அது நிச்சயம் அந்த தோட்டங்களின் வடகிழக்கு முனையை தான் கண்காணிக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த பகுதி பாண்ட் வேஷியோ மற்றும் வயந்தா இருக்கும் இடத்திற்கு அருகாமையில் இருந்ததால் அவளுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்தது. லெங்டன் ப்ரூடரிடம் இருந்து தப்பியிருந்தால் அவர் நிச்சயம் இந்த பக்கமாகத்தான் வந்திருக்க வேண்டும். இருந்தாலும் வயந்தா பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த ட்ரோன் சட்டென்று அந்த உயரமான கற்சுவற்றிற்கு பின்னால் மறைந்து போனது. மரங்கள் இருந்த வரிசைக்கு கீழே எங்கோ ஓர் இடத்திலிருந்து அதன் ஒளி வருவதை அவளால் கேட்க முடிந்தது. அது ஏதோ ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட்டது.